Hello everyone, I am Parthivan. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 26/3/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவை நம்ம கொஞ்சம் வெல் அட்வான்ஸ்டாகவே போஸ்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த நீட் எக்ஸாமில் நீட் எக்ஸாம் சென்டருக்கு நீட் எக்ஸாம் ஹாலுக்கு பார்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திரும்பவும் இந்த வீடியோவை டீட்டெயில்டாக இன்னொரு டைமு ஆஃப்டர் அட்மிட் கார்டு அண்டு கன்ஃபர்மேஷன் பேஜ் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணினதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ டீட்டெயில்டாக போஸ்ட் பண்ணிடலாம். இப்போதைக்கு நீட் எக்ஸாம் ஹாலுக்கு பார்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இது வரைக்கும் நடந்த தேர்வினுடைய அடிப்படையில் நம்ம இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேலும் SAP வியூஸில் நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கடந்த 4 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி, அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட், மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட், டீம்டு யூனிவர்சிட்டி, இந்த மாதிரியான அனைத்து விதமான கல்லூரிகளையும் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. உங்களுக்கும் அதே மாதிரியான பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது நீட் UG 2025க்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் கொடுத்த ஃபஸ்ட்டு பார்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத படிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கான இமேஜஸையும் பார்த்துடலாம். பார்ட் ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனி ஐட்டம் லைக் டெக்ஸ்டுவல் மெட்டீரியல் பிரிண்டட் ஆர் ரிட்டன், வீட்டில் இல்லைன்னா கோச்சிங் சென்டரில் கொடுத்த டெக்ஸ்டுவல் மெட்டீரியலையோ இல்லைன்னா ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. பிட்ஸ் ஆஃப் பேப்பர், ஜாமெட்ரி பாக்ஸ், பென்சில் பாக்ஸ், பிளாஸ்டிக் பவுச், கால்குலேட்டர், பென்னு, ஸ்கேலு, ரைட்டிங் பேடு, பென் டிரைவர், இரேசர், கால்குலேட்டர், லாக் டேபிள், எலக்ட்ரானிக் ஐட்டம், எலக்ட்ரானிக் பென், ஸ்கேனர் எக்ஸட்ரா இதெல்லாமே பார்ட் ஐட்டம்ஸ். எனி கம்யூனிகேஷன் டிவைஸ், தொடர்பு கொள்ளக்கூடிய எலக்ட்ரானிக் சாதனங்கள், மொபைல் ஃபோன், ப்ளூடூத், இயர்ஃபோன், மைக்ரோஃபோன், பேஜர், ஹெல்த் பேண்டு எக்ஸட்ரா இது எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதர் ஐட்டம்ஸ் லைக் வாலெட், காகுல்ஸ், ஹேண்ட்பேக்ஸ், பெல்ட்டு, கேப்பு எக்ஸட்ரா இது எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே போல் எனி வாட்ச், ரிஸ்ட் வாட்ச், பிரேஸ்லெட், கேமரா, ஆர்னமெண்ட் இது எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எனி ஆர்னமெண்ட், மெட்டாலிக் ஐட்டம்ஸ் இது எதுவுமே நாட் அலவுடு. இன்கேஸ் நீங்கள் மறந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தாலும் ஃப்ரிஸ்கிங்கில் இதெல்லாம் திரும்பவும் உங்களை அங்கே ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் எல்லாத்தையும் வீட்லேயே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் நீங்கள் ப்ரிப்பேர்டாக போனீங்கன்னா ஃப்ரிஸ்கிங் டைம் உங்களுக்கு சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல், பேனிக் இல்லாமல் போகலாம். எனி ஃபுட் ஐட்டம்ஸ், ஓப்பன்ட் ஆர் பேக்டு ஐட்டம்ஸ், பிஸ்கட்டு, ஸ்நாக்ஸு இது எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இன்கேஸ் நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே அதற்கு NTAல அனுமதி வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அலௌடு. எனி அதர் ஐட்டம்ஸ் which could be used for unfair means by hiding communication device like a microchip, camera, bluetooth device etc. இதெல்லாமே தடை செய்யப்பட்ட பொருட்கள். நோ அரேஞ்ச்மெண்ட், அதையும் மீறி நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா அதை பாதுகாத்து வைப்பதற்கான தனி அறை இது எதுவும் வழங்கப்பட மாட்டாது. நோ அரேஞ்ச்மெண்ட் வில் பி மேட் அட் த சென்டர்ஸ் ஃபார் கீப்பிங் எனி ஆர்டிகல்ஸ், ஐட்டம்ஸ் பிலாங்கிங் டு த கேண்டிடேட்ஸ். சரி, the candidates wearing articles are object of faith customary, அதாவது கஸ்டமரி கஸ்டமரி ட்ரெஸ் போடுறதுக்கு நீங்கள் முன்கூட்டியே அனுமதி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் முன்கூட்டியே போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதற்கான அனுமதி, அதாவது நீட் எக்ஸாமில் நீங்கள் கஸ்டமரி ட்ரெஸ் போடுறதுக்கு எஸ் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. அது உங்களுடைய கன்ஃபர்மேஷன் பேஜ்லேயும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் கஸ்டமரி ட்ரெஸ் போட்டு போகிறதுக்கு அனுமதி வழங்கப்படும். சரி, இப்போது இதில் தெரிகிற இமேஜஸ் எல்லாம் திங்ஸ் ப்ராஹிபிட்டட் இன் எக்ஸாம் ஹால். கால்குலேட்டர்
இந்த இமேஜை முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. கால்குலேட்டர் நாட் அலவுடு. அதே போல் எலக்ட்ரானிக் வாட்ச்சு, அப்புறம் ஸ்மார்ட் வாட்ச்சு இதெல்லாமே நாட் அலவுடு. அப்புறம் ஆர்னமெண்ட்ஸு, தோடு, கம்மல், செயின், அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்டு, எந்த விதமான ஆர்னமெண்ட்ஸும் நாட் அலவுடு. அப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்னது தான், டெக்ஸ்டுவல் ஃபார்மேட்லேயோ இல்லை கோச்சிங் சென்டரில் கொடுத்த ஸ்டடி மெட்டீரியல் இல்லைன்னா நீங்கள் எழுதி பார்த்த ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸ் இது எதுவுமே எடுத்து செல்ல அனுமதி கிடையாது. மொபைல் ஃபோன் நாட் அலவுடு. காகுல்ஸு, கூலிங் கிளாஸு, சன் கிளாஸு இதெல்லாமே நாட் அலவுடு. இயர்ஃபோன் நாட் அலவுடு. பென் அவங்களே கொடுத்துருவாங்க, அதையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. கேமரா நாட் அலவுடு. ஹேண்ட்பேக் நாட் அலவுடு. இந்த ஸ்நாக்ஸ் ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கான ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வெளியிலேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் ஸ்நாக்ஸோ இல்லை பிஸ்கட்டோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னா நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கணும், ஏற்கனவே முன் அனுமதி வாங்கியிருக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் பவுச்சு, பென்சில் பாக்ஸு இதெல்லாம் நாட் அலவுடு. புக்ஸு, ஸ்டடி மெட்டீரியல் நாட் அலவுடு. கேப்பு, சம்மராக இருக்குது நான் கேப் போட்டு போகிறேன், அதெல்லாம் நாட் அலவுடு. இது எல்லாமே நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளுக்கு என்னென்ன பார்டு ஐட்டம்ஸ் இருந்ததோ அதைத்தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கிறோம். 2025க்கு இதில் ஏதாவது மாற்றம் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் என்டிஏட்லேருந்து கன்ஃபர்மேஷன் பேஜ், அட்மிட் கார்டு இதெல்லாம் வந்த பிறகு திரும்பவும் இன்னொரு தடவை நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அதே போல் வாலெட், மணி பர்ஸ் இதெல்லாம் நாட் அலவுடு. ஷூ போடக்கூடாது, பெல்ட்டு போடக்கூடாது. அலவுட் ஐட்டம்ஸ் அப்படின்னா டிஷர்ட்டு. இந்த ட்ரெஸ் கோடை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஏற்கனவே கிளாஸ் போடுறீங்க, அதாவது கண்ணாடி போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே போல் செப்பல் முடிஞ்சதுன்னா ஸ்லிப்பர், பாத்ரூமில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்லிப்பர் போடுறது பெஸ்ட்டு. கேர்ள்ஸுக்கும் அதே மாதிரி தான். நாட் அலவுட் ஐட்டம் சன்கிளாஸு, கூலிங் கிளாஸு இதெல்லாம் நாட் அலவுடு. ஸ்மார்ட் வாட்ச் நாட் அலவுடு. அப்புறம் ஷூ, ஹை ஹீல்ஸ் இதெல்லாம் நாட் அலவுடு. மணி பர்ஸ், வாலெட் நாட் அலவுடு. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருப்பேன். ஆர்னமெண்ட் நாட் அலவுடு. ஸ்டேஷனரிஸ் நாட் அலவுடு. கம்யூனிகேஷன் டிவைஸ் நாட் அலவுடு. ஈட்டபிள் ஐட்டம் நாட் அலவுடு. வாலெட்ஸ் நாட் அலவுடு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நீட் எக்ஸாம் சென்டருக்கு, நீட் எக்ஸாம் ஹாலுக்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள். இதில் ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல். நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை நம்ம கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு அதை பற்றின முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு நம்ம ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன், அதுவும் மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஃப்ரம் 1 December 2024 இப்போது 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட்டுக்கு பக்கம் போயிட்டுருக்குது. டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 2025 மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், ஒய்எம்ஆர் சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். ஸோ
இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ, இல்லைன்னா வீட்டிலேருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, உங்களுடைய ஷெட்யூல், ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.